வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க, நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். மச்சி, இந்த துலாம் லக்னம் தனுசு ராசி காம்பினேஷன் பத்தி படிச்சேன். பார்க்கறதுக்கே ரொம்ப கிளாஸா, அதே சமயம் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க போலயே. ஆமாண்டா, இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். லக்னாதிபதி சுக்கிரன், ராசிநாதன் குரு. அதாவது ஒரு பக்கம் ஸ்டைலு, இன்னொரு பக்கம் சப்ஜெக்ட். இவங்க ரொம்ப அழகா நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் வெறும் அழகு மட்டும் இல்லை, இவங்க கிட்ட ஒரு ஆழமான அறிவும் இருக்கும். எதையும் தராசு மாதிரி 2 பக்கமும் யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. அப்போ இவங்க கிட்ட ஏதாவது உதவி கேட்டா நல்ல யோசிச்சு ஐடியா கொடுப்பாங்கன்னு சொல்லு. கண்டிப்பா, இவங்க ஒரு நேச்சுரல் ஜட்ஜ் மாதிரி. யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இவங்க பேச்சில் ஒரு இனிமை இருக்கும். அதனாலேயே மற்றவங்களை ஈஸியாக கவர்ந்துடுவாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, சில நேரத்தில் ஏதாவது ஒரு முடிவெடுக்கணும்னா ரொம்ப தயங்குவாங்க. அந்த தயக்கத்தை மட்டும் விட்டுட்டா இவங்க வேற லெவல். ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி வீட்டை ரொம்ப அழகா வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பின்ன இல்லாம சுக்கிரனோட ஆதிக்கம் இருக்கிறதால வீட்டை ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி கலைநயத்தோட வச்சிருப்பாங்க. வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதாவது சண்டைன்னா இவங்க தான் நடுவுல நின்று சமாதானம் பண்ணி வைப்பாங்க. இவங்க வீட்ல விருந்தோம்பல் சும்மா அதிருண்டா. பிசினஸ் இல்லனா வேலைன்னு வந்துட்டா இவங்க யார் கூடயாவது சேர்ந்து பண்றது தான் செட் ஆகுமா? ஆமா, துலாம் லக்னத்துக்கு பார்ட்னர்ஷிப் தான் பலம். டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ் இல்லனா லாயர், கன்சல்டிங் பிஸ்னஸ்ல இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க ரொம்ப நேர்மையா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். பண விஷயத்துல தாராளமா இருப்பாங்களா இல்ல சேமிக்கிற பழக்கம் உண்டா? இவங்க கிட்ட ஒரு பேலன்ஸ் இருக்கு மச்சி. நல்லா செலவு பண்ணுவாங்க. அதே சமயம் ஃபியூச்சருக்காக நிலம், வீடுன்னு இன்வெஸ்ட் பண்ணவும் மறக்க மாட்டாங்க. குருவோட அருள் இருக்கிறதால இவங்களுக்கு பணத்தட்டுப்பாடு வர்றது ரொம்ப கஷ்டம். தர்மம் பண்றதுலயும் இவங்க கை தாராளமா இருக்கும். ஹெல்த்ல ஏதாவது ஸ்பெஷலா கவனிக்கணுமா? இவங்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் இவங்க கொஞ்சம் ஸ்வீட் பெரியர்களா இருப்பாங்க. அதனால சுகர் வராம பாத்துக்கணும். தனுசு ராசியால இடுப்பு வலி, தொடை வலி வரலாம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்காம அப்பப்போ சின்ன சின்ன வாக்கிங் போறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க? ரொம்ப பாசமான பேரண்ட் மச்சி. பிள்ளைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு நிறைய செலவு பண்ணுவாங்க. இவங்க பிள்ளைங்களும் இவங்கள மாதிரியே நல்ல ஒழுக்கத்தோட பக்திமானா வளருவாங்க. பிற்காலத்துல இவங்க பேரை காப்பாத்துறதே அந்த பிள்ளைங்க தான். டிராவல் பண்றதே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்பவே. ஆனா இவங்க டிராவல் வெறும் பொழுதுபோக்கா மட்டும் இருக்காது. கோயில், கலாச்சாரமான இடங்கள், கடற்கரை ஓரம்னு போறது இவங்களுக்கு பிடிக்கும். அதுவும் நல்ல வசதியான சொகுசான டிராவலா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. வெளிநாட்டு பயணம் இவங்களுக்கு அடிக்கடி அமையும். மொத்தத்துல பார்க்க இவங்க ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டி மாதிரி தான். ஆமா மச்சி, குருவோட ஞானமும் சுக்கிரனோட வசீகரமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இவங்க லைஃப் இருக்கும்.
கொஞ்சம் அந்த தயக்கத்தை குறைச்சிக்கிட்டு மனசுக்கு சரின்னு படுறத டக்குன்னு செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு தோல்வியே கிடையாது. இவங்க நேர்மையும் புன்னகையுமே இவங்களோட பெரிய பலம். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.